1980ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காளி என்ற திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து. தான் ஒரு கவிஞராக அறிமுகமான போது எம்ஜிஆர் திரைத்துறையில் இல்லை என்றாலும் அவருக்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்த கவிஞர் வைரமுத்து ஒரு சோகமான காலகட்டத்தில் இந்த ஏக்கத்தை தீர்த்து கொண்டுள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் கவி பேரரசு என்று போற்றப்படுபவர் கவிஞர் வைரமுத்து. பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் 1980ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காளி என்ற திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு வெளியான கமலஹாசனின் புன்னகை மன்னன் என்ற திரைப்படம் தான் இவர்கள் கூட்டணியில் வெளியாகிய கடைசி படம் என்று சொல்லலாம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையுமே கவி பேரரசு வைரமுத்து தான் எழுதியிருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்த கடைசி படம் புன்னகை மன்னன் தான் என்றாலும் இவர்கள் கூட்டணியில் வெளியான கடைசி பாடல் சிறைப்பறவை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திற்கு இளையராஜா வைரமுத்து இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் அடுத்து இருவரும் தனித்தனியாக தங்களது வேலைகளை பார்க்க தொடங்கியுள்ளனர். அந்த சமயத்தில் கவிஞர் வைரமுத்து இசைப்புயல் AR ரஹ்மானுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள நிலையில் முன்னாள் முதல்வர் கலைஞருடன் நெருக்கமாக இருந்த கவிஞர் வைரமுத்து அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் இவர் பாடலாசிரியராக அறிமுகமான போது எம்ஜிஆர் நடிப்பில் இருந்து விலகிய காலம் அது. இதன் காரணமாக எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு பாடல் எழுத முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்த கவிஞர் வைரமுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதாவது 1977ஆம் ஆண்டு முதல்வராக அமர்ந்த எம்ஜிஆர் 1987இல் மரணமடைந்தார். அப்போது எம்ஜிஆருக்காக ஒரு ஆல்பம் தயாரிக்க முடிவு செய்த AVM நிறுவனம் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இசையில் கவிஞர் வைரமுத்துவிடம் பாடல் எழுத கேட்டுள்ளனர். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சில பாடல்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதியுள்ளார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அந்த வகையில் வெளியான ஒரு பாடல்தான் சந்தன பேழையே சந்தன பேழையே எத்தனை தவங்கள் செய்தாயோ என்ற பாடல். பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல் பல இடங்களில் அவரின் அழுக்குரல் ஒலிப்பதை கேட்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்த கவிஞர் வைரமுத்து இந்த ஏக்கத்தை எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் தீர்த்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.